பிரித்தானியாவில் திருடர்களை கடையினுள்ளே பூட்டி அதிரடி காட்டிய இலங்கை தமிழ் பெண் ஒருவர் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையின் உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்டு சிறுமியாக இருந்தபோது பிரித்தானியாவுக்கு அகதியாக குடிபெயர்ந்தவர் கம்ஷா சிவகரன் என்ற 31 வயதான பெண்ணின் துணிகர செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். இவர் வடக்கு ஷீல்ஸ் பகுதியில் கடை ஒன்றை கடந்த 4 ஆண்டுகளாக தனியாக நடத்தி வருகிறார். தனியாக இருக்கும் தன்னை எளிய இலக்காக கருதி கடந்த 4 வருடங்களாக சில சமூக விரோதிகள் தொடர்ந்து திருட்டுகளிலும் இனவெறி தாக்குதல்களிலும் ஈடுபட்டு வந்ததாக கம்ஷா வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் ஒரு ஆணும் பெண்ணும் மீண்டும் அவரது கடையில் திருட முயன்றுள்ளனர். இம்முறை பொறுமை இழந்த கம்சா சாதுரியமாக செயல்பட்டு கடையை விட்டு வெளியேறி அதன் கதவுகளை பூட்டி ஷட்டரையும் இறக்கினார். திருட வந்த இருவரையும் கடையின் உள்ளேயே 1 மணி நேரம் சிறை வைத்த அவர் உடனடியாக போலீசாருக்கு அவசர அழைப்பு விடுத்தார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த திருடர்கள் கடையின் ஜன்னல்களை உடைத்து உள்ளிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கினர். மேலும் டர்பைன்டன் என்ற தீப்பற்றக்கூடிய திரவத்தையும் கடையின் உள்ளே ஊற்றியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினரும் விரைந்து வந்தனர். இந்த நடவடிக்கையை அடுத்து உள்ளே சிக்கியிருந்த ஆணும் பெண்ணும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். எனினும் இந்த சம்பவத்தால் கம்சாவின் கடைக்கு சுமார் 3000 பவுண்ட் மதிப்பிலான பொருட்களும் ஆயிரக்கணக்கான பவுண்டுகள் மதிப்பிலான சேதமும் ஏற்பட்டுள்ளது. நான் போரை கண்டு வந்தவள், அமைதியாக வாழவே இங்கு உழைக்கிறேன். பூனை குட்டிக்கு கூட பயப்படும் நான் அன்று என் அறிவை பயன்படுத்தி அவர்களை பூட்டினேன். ஆனால் இந்த தொடர் தொல்லைகளால் என் கடையை விற்க முடிவு செய்துள்ளேன் என்று கம்சா கண்ணீருடன் கூறியுள்ளார்.